பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இந்த நாளுக்கன்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 4:10. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத வசனங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனங்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை அப்படியே நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆயுஷின் வருஷங்களை ஆண்டவர் அதிகப்படுத்தி நம்மை சுகத்தோடு பலத்தோடு வழி நடத்துவார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். வார்த்தைகளை கை கொண்டால், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது வேறு, படிப்பது வேறு, அதை கடைபிடிப்பது, வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவதுதான் கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த வார்த்தையின் படி நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதுதான் வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது நிச்சயமாகவே மேன்மையான உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும், மரணத்தை காண்பதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு கொடுத்த சத்திய வேதத்திற்காக, வேத வசனங்களுக்காக நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, 20ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறது, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்பித்த அந்த கற்பனைகளின் பிறகு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள், ஆத்துமாவிலே பதித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கூட கட்டிக்கொள்ளுங்கள், கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது அவருடைய கட்டளைகளை குறித்து பேசுங்கள், கற்பனைகளை குறித்து பேசுங்கள், வழியிலே நடந்து போகும் பொழுது அவருடைய வார்த்தையை குறித்து பேசுங்கள், படுத்துக் கொள்ளும்
பொழுது வார்த்தையை பேசுங்கள், மறுபடியும் எழுந்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை குறித்து பேசுவீர்களாக என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ள வருகிறது. அது நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு தீர்க்காயுசையும் நீடித்த நாட்களையும் தருகிறது. அது மாத்திரமல்ல, அதை உண்மையாய் கடைபிடிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நாம் மரணத்தையே காண மாட்டோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். யோபு புஸ்தகம் 23 அதிகாரம் 12 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பக்தனாய் யோபுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கூட, அவன் சரீரம் முழுவதும் உருக்கலைந்து போனாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்திலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் யோபுவுடைய வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவியாயிருந்தது. மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாடுகள் எல்லாம் கடந்த பின்பு அவன் மறுபடியும் 140 வருடங்கள் உயிரோடு இருந்து சந்ததிகளை பார்த்தான். இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். ஆகவே இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் மரணத்தை காண்பதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியினாலே வசனத்தை ஏற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ்வோம், நீடித்த நாட்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடந்து நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வார்த்தையை காத்து கொண்டு மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.